Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நேரா உங்களை பார்க்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் ஏதோ சுவாமி செயல்ல இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்ல இதை போன்ற ஒரு ஜூம்ல இருக்கிறதுனால நம்மளால கனெக்ட் ஆக முடியுது. போன கிளாஸ் செல் டிவிஷன் ஆரம்பிக்கிறப்ப செல் பிரிதல், செல் சைக்கிள் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா கொடுத்தேன். அதை இப்ப ஃபுல்லா பார்க்க போறோம். அப்ப செல் டிவிஷன் amitosis, mitosis and meiosis மூணு டைப் செல் டிவிஷன் இருக்கும். amitosis டைரக்ட் செல் டிவிஷன், நேரடி செல் பிரிதல் என்று கூறுவார்கள். மைட்டோசிஸ் இன்டைரக்ட் செல் டிவிஷன், மறைமுக செல் பிரிதல் என்று கூறுவார்கள். மியோசிஸ் த ரிடக்ஷன் செல் டிவிஷன், குன்றல் பகுப்பு என்று அழைப்பார்கள். நம்ம பார்க்க போறது மைட்டோட்டிக் செல் சைக்கிள். செல் சைக்கிள் அப்படின்னா செல் சுழற்சின்னு சொல்லுவோம். சுத்தி சுத்தி வந்தீக சுத்திக தன்னேரத்தானே தானே அப்படின்னு ஒரு பாட்டு வர மாதிரி செல் ஒரு கிளாக் மாதிரி சுத்திண்டே இருக்கும். செல் உள்ள ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும், தன்னை மாதிரி இன்னொருத்தர ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ ஒரு செல் தன்னை மாதிரி எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு சைக்கிள்ல இன்வால்வ் ஆகும். அதை இன்டர்னல் கிளாக்னு சொல்லலாம். அதோட எண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா 2 daughter cells are formed. ஒரு செல் ரெண்டா மாறணும் அப்படின்னா எவ்ரிதிங் ஷுட் பி டபுள்ட். செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற அனைத்தும் ரெட்டிப்படைய வேண்டும். அந்த ரெட்டிப்படையறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முன்னாடி நடக்கும். அதுக்கப்புறம் செல் டபுளா மாறும். Simple is complete life cycle of a cell. ஒரு செல்லின் முழுமையான வாழ்க்கை சுழற்சியை செல் சைக்கிள் சொல்லலாம். Or a series of events leading to the formation of new cells. புதிதாக ஒரு செல் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றால் போல் சில நிகழ்வுகளில் அந்த செல்லானது ஈடுபடுகிறது. அதையும் நம்ம செல் சைக்கிள் சொல்லலாம். Or it's an internal clock, உட்புறத்தே காணப்படுகின்ற ஒரு கடிகாரம். Proceed through a sequence of phases. ஒரு கிளாக் இருக்கு, அது சில படிகளில் பங்கேற்கிறது. In the end 2 daughter cells are formed. இது மாதிரிலாம் குழப்பாமல் எளிமையா சொல்லணும்னா interphase and the mitotic phase collectively known as cell cycle. இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் நாம் செல் சுழற்சி என்று அழைப்போம். இந்த செல் சைக்கிளை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணவா 2 பேர். பிரிவோஸ்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டும் ஜுமான்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டும் 1824ல இந்த செல் சைக்கிளை பத்தி ரிப்போர்ட் பண்ணாங்க. இதை நீ ஃபர்ஸ்ட் மனத்துல வச்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்ஃபேஸ் அந்த மைட்டோட்டிக் ஃபேஸ் கலெக்டிவ்லி known as செல் சைக்கிள். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இடைநிலைன்னு பேரு. மைட்டோசிஸ் உனக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்துதான் செல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சின்ன கிளாஸ் படிக்கிறப்பல எதை பத்தி நிறைய படிச்சோம்னா மைட்டோசிஸ பத்தி தான் படிச்சோம். ப்ரோஃபேஸ், மெட்டஃபேஸ், எனஃபேஸ், டெலஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டிலோநிலைன்னு சொல்லிட்டு நிறைய படிச்சோம். ஆனா இன்டர்ஃபேஸ பத்தி இப்பதான் நிறைய கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு செல்லுல செல் சைக்கிள் 24 hours நடக்கிறதுன்னா 23 hours இன்டர்ஃபேஸ் நடக்கும். 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் இன்டர்ஃபேஸ் நடக்கும். ஒரே ஒரு மணி நேரம் மட்டும்தான் மைட்டோட்டிக் ஃபேஸ் நடக்கும். So it is the longest phase. செல் சைக்கிள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ் சொல்லுவா, இடைநிலை. It is followed by the mitotic phase. அப்ப இதை ரிப்போர்ட் பண்ணவா மைட்டோசிஸ பத்தி போன கிளாஸ்லயே சொன்னேன். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு நம்ம வளர்றோம் பாருங்கல்ல. Boost is the secret of my energy, our energy. ஹார்லிக்ஸ் குடிங்கோ, அப்படியே வளர்ந்து போங்கன்னு சொல்றோம் பாருங்கல்ல. நம்ம அம்மா வயத்துல ஃபர்ஸ்ட் ஜைகோட்டா இருந்தோம். ஜஸ்ட் 100 மைக்ரான்ஸ் நம்மளோட சைஸ். அம்மா வயத்துல இருந்து குதிக்கிறப்ப 3.5 கிலோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப 35 கிலோல இருந்து ஆரம்பிச்சு என் மாதிரி ஆட்கள் ஒரு 85 கிலோ வெயிட் இருக்கா. இந்த growthக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மைட்டோசிஸ். 1 2 2 4
4 8 8 16 செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக ஆகதான் நம்ம ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு செல் ரெண்டானுன்னா everything should be doubled. The DNA, the genetic material should be doubled. All the cell organelles are doubled. செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற DNA, the hereditary material, மரபு பொருள், அது டபுள் ஆகும். செல்ல இருக்கக்கூடிய செல் organelles, மைட்டோகாண்ட்ரியா, chloroplast, endoplasmic reticulum, ribosomes, lysosomes, என்னென்ன இருக்காலோ everything should be doubled. அந்த டபுளிங் நடக்கக்கூடிய ஃபேஸுக்கு இன்டர்ஃபேஸ் பேர். செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற அனைத்து பொருட்களும் இரட்டிப்படைதல். All the substances present inside the cell are double. அந்த டபுள் ஆகக்கூடிய ஃபேஸ்க்கு இன்டர்ஃபேஸ் பேரு. அதுக்கப்புறம் அது கிளியரா நம்மளுக்கு விசிபிள் தெரியறதுன்னா மைட்டாட்டிக் ஃபேஸ். இந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலஃபேஸ், ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டிலோநிலைன்னு சொல்லுவோம். Eukaryotic cell generally எடுத்துட்டோம்னா the cell cycle composed of around 24 hours. போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன். யூகாரியோட்டிக் உயிரினங்களில் 24 மணி நேரம் ஆகும் ஒரு செல் டபுள் ஆக. No eukaryotes, U means true, karyon means nucleus. Organism with a well-defined nucleus is said to be eukaryotes. தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு யூகாரியோட் சொல்லுவோம். பாக்டீரியாவை தவிர, ப்ளூ கிரீன் ஆல்கையை தவிர பாக்கி எல்லாருமே யூகாரியோட்ல வந்துடுவோம். அதை பத்தி நம்ம அப்புறம் படிப்போம், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். இப்ப 24 hours நடக்கிறதுனா இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல 3 சப் டிவிஷன்ஸ் இருக்கு. G1 phase, S phase and G2 phase followed by mitotic phase. G1 pre-DNA synthetic phase, S DNA synthetic phase, G2 post-DNA synthetic phase and the mitotic phase. இது 11 hours, இது 8 hours, இது 4 hours, இது 1 hour. அப்ப இது மூணுக்கும் இன்டர்ஃபேஸ்னு பேர். G1 phase, DNA உற்பத்திக்கு முன் உள்ள நிலை, pre-DNA synthetic phase. S phase, synthetic phase, where replication of DNA takes place. DNA தன்னை மாதிரி இன்னொரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் சிந்தட்டிக் ஃபேஸ் பேர். DNA உற்பத்தி நிலை என்று கூறுவார்கள். G2 phase, the post DNA synthetic phase னு சொல்லுவோம். இது 23 hours இருக்கும். 1 hour என்னன்னா just the mitotic phase. மொத்தமா 24 மணி நேரம். இந்த இன்டர்ஃபேஸ G1 as G2 உற்பத்தியில அதை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது 2 பேர். ஒருத்தர் ஹார்ட், இன்னொரு பேர் பெல்க் அப்படின்னு பேர். சைலண்ட் ஆக்கி பெல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹார்ட் ஆர் ஹார்வர்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிச்சிருப்பேன், கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் பீலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் விளையாடுவான். ஐ ஹோப் சோ. உங்களுக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அவன் பேரை ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பீலே கிடையாது, பெல்க், PL, CS சைலண்ட் ஆக்கிட்டு பெல் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப செல் சைக்கிளை ரிப்போர்ட் பண்ணவா பிரிவோஸ்ட் அண்ட் ஜுமோன்ஸ். அதுல வரக்கூடிய இன்டர்ஃபேஸ், த ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் அ செல், செல்லின் ஓய்வு நிலையினை முதலில் எக்ஸ்பிளைன் பண்ணவா 2 பேரு, ஹார்வர்ட் அண்ட் த பெல். கிளியர்? போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன். இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலேல இந்த டபுளிங் ஆறதுக்கு 20 minutes ஆகும். ஈஸ்ட் எடுத்துட்டேன்னா அதுல ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு 90 minutes ஆகும். போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அதையும் இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம். கிளியர்? இப்ப நம்ம என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன? ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் a cell or a phase between 2 successive mitotic cell division. செல்லின் ஓய்வு நிலை அல்லது அடுத்தடுத்த 2 செல் பிரிதலுக்கு இடைப்பட்ட நிலைக்கு இடைநிலை என்று பெயர். Then it is followed by mitotic phase. Mitotic phase, the things we clearly see with the help of microscope. நுண்ணோக்கியின் மூலம் நிகழ்வுகளை நம்ம அதில் தான் பார்க்க முடியும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலஃபேஸ். அது 4 பத்தியும் நாளைக்கு பார்ப்போம். இப்போ இது ஒரு டவுட் இல்லையே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போறது என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸஸ் உள்ள நுழையிறோம். இதை பத்தி சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க நோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கவனிக்கும். இதை ஒரு செல் சைக்கிள்னு வச்சுக்கோ. செல் சைக்கிள் நீ உடனே சொல்லக்கூடாது, சார் நான் ஹீரோ ரேஞ்சர் சைக்கிள் வச்சுட்டு இருக்கேன், லேடி பேர்ட் சைக்கிள் வச்சுட்டு இருக்கேன், BSA வச்சுட்டு இருக்கேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த சைக்கிள் இல்ல, இட் இஸ் செல் சைக்கிள்.
இந்த செல் சைக்கிள்ல இதுக்கு இன்டர்ஃபேஸ்னு பேரு, இதுக்கு மைட்டோடிக் ஃபேஸ்னு பேரு. Interphase and the mitotic phase collectively known as cell cycle. அப்புறம் வேற ஒன்று சொல்லி கொடுத்தேன், a series of events leading to the formation of a new cell. புதிதாக ஒரு செல் உருவாக வேண்டும் என்றால் அதற்காக சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அந்த நிகழ்வுகளின் தொகுப்பினையும் நாம் செல் சுழற்சி என அழைக்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்கும்னு சொன்னேன், G1, S and G2 phase. இதை தவிர G0 quiescent state அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு நடத்துறப்ப வரேன். செகண்ட் இஸ் த மைட்டோடிக் ஃபேஸ் வித் ப்ரோ, மெட்டா, அனா அண்ட் டெலோஃபேஸ். இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், டயக்ராம் பாருங்க. இது G1 ஃபேஸ், ப்ரீ டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ டபுள் ஆவதற்கு முன்னுள்ள நிலை அல்லது டிஎன்ஏ உற்பத்திக்கு முன்னுள்ள நிலை. செகண்ட் இஸ் த எஸ் ஃபேஸ், சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ வானது ரெட்டிப்படையும் நிலை, or replication of DNA, doubling of DNA takes place. Third is the G2 phase, post DNA synthetic phase. DNA double ஆவதற்கு பின் உள்ள நிலை, DNA ரெட்டிப்படைவதற்கு பின் உள்ள நிலை. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் it comes to the mitotic phase. அந்த மைட்டோடிக்ல 4 இருக்கு, ப்ரோஃபேஸ் ப்ரோநிலை, மெட்டாஃபேஸ் மெட்டாநிலை, anaphase anoniலை and telophase teloniலை, followed by cytokinesis. இதுவரையும் நடக்கிறதுக்கு karyokinesis பேரு, இதுக்கு cytokinesis பேரு. Karyokinesis means division of the nucleus. Cytokinesis means division of the cytoplasm. அப்ப நியூக்ளியஸ் ரெண்டா உடைஞ்சதுன்னா karyokinesis சொல்லுவா. சைட்டோபிளாசம் ரெண்டா உடைஞ்சதுன்னா அந்த சைட்டோகைனசிஸ் சொல்லுவா. ஏன்னா ஒரு செல் ரெண்டா மாறுறப்ப நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைட் ஆனும், சைட்டோபிளாசமும் டிவைட் ஆனும், then only we get 2 daughter cells. ஏன்னா உனக்கு மைட்டோசிஸ் செல் திருதல் எடுத்துட்டேன்னா இந்த end of mitosis 2 daughter cells are formed. Clear? இப்ப இங்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல என்னன்னா இந்த G1 ஃபேஸ்ங்கிறது ரொம்ப நேரம் நடக்கும். அதாவது இன்டர்ஃபேஸ் ரொம்ப பெருசு, அந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப பெருசுனா அதுல ரொம்ப பெருசு G1 ஃபேஸ் அரௌண்ட் 11 to 12 hours நடக்கும். அடுத்தது S ஃபேஸ் இருக்கு பாருங்களே, இது ஒரு 8 மணி நேரம் நடக்கும். 11 8 19 ஆயிடுச்சு. 4 hours என்ன ஆகும் அப்படின்னா G2 ஃபேஸ் நடக்கும். கடைசி ஒரே ஒரு மணி நேரம் மட்டும்தான் என்ன நடக்கும், this mitotic phase takes place. இப்ப ஒரு செல் ரெண்டா மாறணும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா மாறணும் அப்படின்னா எல்லாமே டபுள் ஆகும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், டிஎன்ஏ டபுள் ஆகும். பிகாஸ் டிஎன்ஏ இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல் which carries hereditary information from one generation to the other. முதல்ல எது டபுள் ஆகணும்னா டிஎன்ஏ டபுள் ஆகும். அப்ப அதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் பேர். டிஎன்ஏ தெரியும்னு நினைக்கிறேன், deoxyribonucleic acid னு சொல்லுவா. It is a double stranded made up of 2 helices. நம்மள்ட்ட ஹெரிடிட்டிக்கு காரணமாவதா இருக்கா, it carries hereditary information from one generation to the other. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்பினை அதுதான் எடுத்து செல்லும். And it is made up of nucleotides. அது நியூக்ளியோடைடுகளால் ஆனது. போன கிளாஸ்ல சொன்னேன், நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், phosphate, மூணையும் சேர்த்து கலக்கினால் we get nucleotide. So nucleotide is a combination of nitrogenous bases, sugar and phosphate. அப்போ ஒரு DNA ரெண்டா மாறணும்னா it needs some enzymes and substrates. ஒரு DNA ரெண்டா மாறணும்னா அதுக்கு சில நொதிகள் தேவை, சில தளப்பொருட்கள் தேவை. பேரை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, ஏன்னா அவன் புக்ல இது கொடுத்துருக்க மாட்டான், வெறுது கேட்டுக்கோ. அப்ப என்சைம்ஸ் என்ன வேணும், ஹெலிகேஸ், topoisomerases, DNA polymerases, DNA ligases அப்படின்னு என்சைம் வேணும். ஹெலிகேஸ், நீ பிரீஃப் கேஸ் சூட் கேஸ்லாம் எழுதக்கூடாது. ஹெலிகேஸ், DNA topoisomerase, DNA polymerases 1, 2 and 3 and DNA ligase அப்படின்னு 4 என்சைம் வேணும். நான் வேற நான் சொல்ல முடியாது, புக்ல வேற கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன புரியும். சப்ஸ்ட்ரேட், RNA பிரைமர், RNA மூலக்கூறு ஒன்று வேணும். ஏன்னா RNAல இருந்தா DNA வரும், அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நான் போல
primase அப்படின்னு ஒரு என்சைம் வேணும். இதை தவிர DATP, DGTP, DPTP, DCTP ஏதோ ஸ்லோகமா சொல்றடா, சத்தியமூர்த்தி கண்ண கட்டுறதுடா. Deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate. ஏன்னா டிஎன்ஏல எடுத்துட்டேன்னா நைட்ரோஜினஸ் பேசஸ் adenine, guanine, thiamine, cytosine 4 பேர் இருப்பாங்க. So deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate and cytosine triphosphate அப்படிங்கிறவா வேணும். அப்ப என்சைமும் ரெடி, சப்ஸ்ட்ரேட்டும் ரெடி. அதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபேஸுக்கு G1 phase. With the help of enzymes and substrate, the DNA undergo replication. அந்த என்சைமை வச்சுட்டு சப்ஸ்ட்ரேட்டை வச்சுட்டு ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறித்துனா அதுக்கு எஸ் ஃபேஸ் பேர், சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ உற்பத்தி நிலை. நெக்ஸ்ட் இஸ் G2 phase. ஒரு டிஎன்ஏ 2 மாறினால் போராது. All the cell organelles should be doubled. செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற அனைத்து உறுப்புகளும் இரட்டிப்படைய வேண்டும். அதுக்கான பேஸ் எல்லாம் இங்கேயே ஃபார்ம் ஆயிடும் G1லயே. இந்த இடத்துல டபுள் ஆகும். அதுக்கு பேரு G2 phase பேர். அப்ப இன்டர்ஃபேஸ்னா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு செல்லு 2 ஆகிறதுங்கிறத சமாச்சாரம், ஒரு செல்லு இருக்க எல்லா சப்ஸ்டன்ஸும் இந்த இடத்துலயே டபுள் ஆயிடும். மைட்டாட்டிக் ஃபேஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு கிளியரா தெரியும். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது G1 phase, S phase, wait for a while. அப்ப ரெப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா இன்டர்ஃபேஸ்லயே நடந்துடும். ரெப்ளிகேஷன் ரெட்டிப்படைதல், அதுதான் G1 S G2 சொன்னேன். ப்ரீ டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ். G1னா டிஎன்ஏ டபுள் ஆர்த்துக்கு முன்னாடி இருக்கிறது, எஸ்னா டிஎன்ஏ டபுள் ஆர்த்து, G2னா செல் ஆர்கனல் டபுள் ஆர்த்து. அப்போ ஒரு டிஎன்ஏ டபுள் ஆனும். டிஎன்ஏ மறந்துடாதீங்க, டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் தி ஹெரிடிட்டரி மெட்டீரியல் நம்மளிடம் மரபு பொருளாக காணப்படும். இட் கேரிஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர். ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு போவாங்க. அதோடு முக்கியம், இட் கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் இன் அவர் பாடி. நம் உடலிலே புரோட்டீன் சிந்தசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற புரத சேர்க்கையை கட்டுப்படுத்துவார்கள். உங்களுக்கே தெரியும், ரைபோசோம்ஸ் ஆர் known as the protein factories. நம்ம உடம்புல ரைபோசோம்ல தான் உங்களுக்கு புரதம் உற்பத்தி ஆகும். அதையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இட் கண்ட்ரோல்ஸ் all the metabolic activities of the cell. ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துவார்கள். You know, metabolism, the network of biochemical reactions occur in all normal living cells. ஒரு சாதாரண உயிருள்ள செல்லில் நடைபெறக்கூடிய அனைத்து உயிர் வேதிவினைகளின் தொகுப்பிற்கு மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் என்ற பெயர். அப்ப டிஎன்ஏ சாதாரணமா இல்ல, ஹெரிடிட்டரி மெட்டீரியல், பாரம்பரிய பண்பை எடுத்துட்டு போவா, கண்ட்ரோல் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துவார்கள். கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கையை கட்டுப்படுத்துவார்கள். இது 3 ஞாபகம். அப்ப G1 phase-ல ஒரு டிஎன்ஏ 2 ஆனும்னா எல்லாம் ஃபார்ம் ஆகும். என்ன எல்லாம்? என்சைம்ஸ், சப்ஸ்ட்ரேட், நொதிகள், பலப்பொருட்கள். என்னன்னு சொன்னேன், அது ஞாபகம். S phase-ல டபுள் ஆகும். G2 phase-ல என்ன ஆகும் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் டபுள் ஆகும். Then it's followed by the mitotic phase. Mitotic நிலை வரும். ப்ரோ, மெட்டா, அனா அண்ட் டெலோஃபேஸ். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அதுக்கு சைட்டோகைனசிஸ் பேர். அதை பத்தி ஒரு ஐடியா கொடுத்திருந்தேன், திருப்பி இங்க குட்டி குட்டியா சொல்ல போறேன். கவனிச்சுக்கோ. G1 phase, longest phase, and the DNA content is 2C. C here represent a haploid condition. இப்ப நம்மள்ட்ட 46 குரோமோசோம் இருக்கும்னு வச்சுக்கோ. நம்மளோட கேமெட்ல 23 இருக்கும். நம்மளுக்கு அப்பா 23 கொடுத்தா, அம்மா 23 கொடுத்தா, அம்மாட்டேந்து ஒரு சி வந்தது, அம்மாட்டேந்து ஒரு சி, அப்பாட்டேந்து ஒரு சி வந்தது, 2C, டிப்ளாய்டு. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஹாப்ளாய்டு மீன்ஸ் the organism with one set of chromosome. Diploid means 2 sets of chromosome. ஒரு கற்றை குரோமோசோம் ஹாப்ளாய்டு, 2 கற்றை குரோமோசோம் டிப்ளாய்டு. நம்மளோட செல்லுல எடுத்துட்டோம்னா 2C டிப்ளாய்டு அப்படின்னா நம்மள்கிட்ட 1C
அப்பாட்டேன்னு வந்திருக்கும், 1C அம்மாட்டேன்னு வந்திருக்கும். இந்த G1 ஃபேஸ்ல என்ன ஆகும்? பேர் சொல்லி கொடுத்தேன், ப்ரீ டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ். proteins, lipids, carbohydrates, and the basic things needed for the doubling of cell organelles are formed. Carbohydrate form ஆகும், protein form ஆகும், lipid form ஆகும். இதை தவிர முக்கியம், ஒரு செல் ஆர்கானல் டபுள் ஆகணும்னா என்னென்ன வேணுமோ அது எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபேஸுக்கு தான் G1 ஃபேஸ் பேர். இப்ப பேசிக் சொல்லிட்டு அப்புறமா வரேன். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா எஸ் ஃபேஸ் சொன்னேன். எஸ் ஃபேஸ் அப்படின்னா டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொன்னேன். டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னா அந்த ஃபேஸ்ல என்ன ஆகும்? ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக்ஸ் பிளேஸ். 2C becomes 4. இப்ப 2Cனா 2 செட்டுங்கிறது 4 செட்டா மாறும். அப்புறம் தான் டிவைட் ஆறப்ப திருப்பி 2 செட்டா குறையும். மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் வித்தியாசம் தெரியும். மைட்டாசிஸ் போது செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், the chromosome number is maintained. முதல் செல்லுல 46 குரோமோசோம் இருந்தால் ரெண்டாவது செல்லையும் 46 இருக்கும். அப்ப இந்த 46ங்கிறது என்ன ஆகும்? டபுள் ஆகும். அதான் இங்க கொடுத்திருக்கு. ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ 2C becomes 4C. இதை தவிர சென்ட்ரியோல்ஸ்னு படிச்சிருப்பேன், அவாலும் ரெப்ளிகேட் ஆகலாம். மூணாவது என்ன சொன்னேன்? G2 ஃபேஸ், போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ உற்பத்திக்கு பின் உள்ள நிலை. இதுல என்ன ஆகும்னா எல்லா செல் ஆர்கனும் டபுள் ஆகும், மைக்ரோடியூபியூல்ஸ் டபுள் ஆகும். தென் புரோட்டீன்ஸ் இங்க கொடுத்துருங்க பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ், மைக்ரோடியூபியூல்ஸ். அதை தவிர ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், அதாவது குரோமோசோம் செல் டிவிஷன் போது ஆப்போசிட் சைடுக்கு பிச்சுட்டு போவா, அதை பிடிச்சிட்டு இழுத்துன்னு போறதுக்கு ஃபைபர்ஸ் வேணும், நார்கள் சொல்லுவா. அத ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னு சொல்லுவா. அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் உடையும், கேரியோகைனன்சஸ், சைட்டோபிளாசம் உடையும், சைட்டோகைனன்சஸ். இது உனக்கு தெரிஞ்சது, இதான் நான் சொன்னேன். அப்ப செல் டிவிஷன்ல, செல் சைக்கிள்ல, G1 ஃபேஸ்ல the enzymes and substrate needed for the replication of DNA are found. DNA ரெட்டிப்படைவதற்கு தேவையான அனைத்து நொதிகளும் தளப்பொருட்களும் உருவாகும். S phase, with the help of enzymes and substrates, the DNA undergo replication. அந்த என்சைமையும் சப்ஸ்ட்ரேட்டையும் வச்சுட்டு DNA டபுள் ஆகும், 2C becomes 4C. G2 ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ்னு சொல்லுவா. செல் ஆர்கனல் டபுள் ஆகும், மைக்ரோடியூபியூல்ஸ் டபுள் ஆகும், அப்புறம் அந்த ஸ்பிண்டில் ஃபைபருக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது அது முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இதெல்லாம் ஒழுங்கா நடந்தா, அதாவது செல்லுக்கு தேவையான ஃபுட்டு ஒழுங்கா கிடைச்சால், செல்லுக்கு தேவையான டபுள் ஆர்த்துக்கான என்சைம் சப்ஸ்டேட் சரியா கிடைச்சால், இந்த குரோத்துக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான ஃபேக்டர் சரியா கிடைச்சால் இது டபுள் ஆகும். அதெல்லாம் சரியா கிடைக்கல, what will happen? இப்பதான் அடுத்ததுக்கு வரும். இப்ப நம்ம நார்மலா நடக்கிறத பத்தி பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு செல் டபுள் ஆனும் அப்படின்னா எவ்ரிதிங் ஷுட் பி டபுள். அந்த டபுளிங் நடக்கக்கூடிய ஃபேஸுக்கு இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னேன். சில சமயம் இன்டர்ஃபேஸே சரியா நடக்காமல் இருந்ததுன்னா இட் கோ டு த G0 ஃபேஸ் ஆர் குயிசன்ட் ஃபேஸ். செல்லானது குயிசன்ட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஓய்வு நிலைக்கு செல்லும். அப்படின்னா என்ன சார்? இப்ப நான் என்ன கவனி, இப்ப G1 ஃபேஸ் சொன்னேன். G1 ஃபேஸ்ல என்ன ஆகும்னு சொன்னோம்? என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் ஃபார்ம் ஆகும். என்சைம் சரியா கிடைக்கல, சப்ஸ்ட்ரேட் சரியா கிடைக்கல. அப்ப இங்க இருந்து இங்க போகாது, எல்லாம் கிடைக்கிறதா பார்க்கறதுக்காக அந்த செல் சைக்கிள்ல சில செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. தமிழ்ல தடை புள்ளிகள் என்று கூறுவார்கள். என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் ஒழுங்கா கிடைச்சதுன்னா இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். அது கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா இட் கோஸ் டு G0 ஃபேஸ் ஆர் குயிசன்ட் ஸ்டேட். அந்த குயிசன்ட் ஸ்டேட்டுக்கு பேடுத்துனா என்ன அப்படின்னா ஓய்வு நிலைன்னு சொல்லுவோம். அந்த குயிசன்ட் ஸ்டேட்டுக்கு போன அப்புறம் அந்த செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், இட் டசன்ட் அண்டர்கோ செல் டிவிஷன். செல் தனக்கு வேணுங்கிற பணியை செஞ்சுட்டு இருக்குமே தவிர செல் பிரிதலில் ஈடுபடாது. ஒன்னும் டபுளார வேலை நடக்காது, நார்மல் ஸ்டேட்ல அப்படியே இருக்கும். அது மாதிரி இருந்தால் அதற்கு குயிசன்ட் ஸ்டேட், அமைதி நிலைன்னு சொல்லுவோம். இதை செக் பண்றதுக்காக இங்க புரோட்டீன்ஸும் என்சைமும் இருக்கான். அந்த புரோட்டீனுக்கு பேரு சைக்ளன்ஸ் பேர்.
அந்த என்சைமுக்கு பேர் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ் பேர். அப்ப G1 ஃபேஸ்ல எல்லாம் இருக்காங்கிறத பார்க்கும். எல்லாம் இருந்தால்தான் என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் இருந்தால்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அது இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு பேரு தான் இந்த செக் பாயிண்ட்னு சொல்றது, ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட், தடை புள்ளின்னு சொல்லுவாங்க. அதுக்கு புரோட்டீன் இருக்கா, அந்த புரோட்டீனோட பேர் சைக்ளின், சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ்னு பேர். இப்ப G1 செக் பண்ணும். இங்க G1 சரியா இருந்தால் S ஃபேஸ்க்கு போகும். இதை செக் பண்றதுக்காக S சைக்ளின் and S cyclin dependent kinases அப்படின்னு ஒரு என்சைம். அவ செக் பண்ணி முடிச்ச உடனே it goes to the S phase. S phaseல டபுள் ஆயிடும். It goes to the G2 phase. G2 phaseல என்ன ஆகும்? எல்லா செல் ஆர்கனும் டபுள் ஆயிருக்கணும். செல் உறுப்புகள் டபுள் ஆயிருக்கணும். அப்புறம் என்ன ஆயிருக்கணும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கணும். அதெல்லாம் ஒழுங்கா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு அங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அங்க M cyclin dependent kinases இருப்பான். அவ இந்த இடத்துல செக் பண்ணுவோம். செக் பண்ணி எல்லாம் ஒழுங்கா நடந்திருந்ததுன்னா then it goes to the mitotic phase. அப்புறம் தான் mitotic phase போகும். prophase, metaphase, anaphase, telophase நடக்கும். அங்க ஒழுங்கா நடக்கல, something wrong, ஏதோ தப்பா நடந்துடுது அப்படின்னா once again it goes to the G0 phase or quiescent state. இப்ப ரெண்டு இடத்துல செக் பாயிண்ட் வந்துருக்கு. நேச்சுரலி நடக்கக்கூடிய, இயற்கையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுகள், நேச்சுரலி அக்கரிங் ப்ராசஸ், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க சயின்டிஸ்ட். அப்ப என்ன, இந்த இடத்துல இருக்கிறவாளுக்கு S cyclin and S cyclin dependent kinases, இங்க இருக்கிறவாளுக்கு M cyclin and M cyclin dependent kinases. அவங்க எல்லாம் செக் பண்ணி முடிச்சு ஒழுங்கா இருந்தால் it goes to the next phase. ஒழுங்கா இல்ல, சரிவர நடைபெறவில்லை என்றால் it goes to quiescent state or அமைதி நிலை, ஆழ்நிலை தியானம், அந்தர் தியானம். தியானத்துக்கு போயிடும். தியானத்துல இருக்கா அப்படின்னா அவர்கள் அசைவற்ற நிலையில் காணப்படுகிறார்கள், தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதையோ ஒன்றை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா மூச்சை விட்டுடல, ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். உடம்புல நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும். all the metabolic activities are take place. பேச்சற்ற நிலை, மூச்சற்ற நிலை அல்ல, பேச்சற்ற நிலையில் இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், அனந்த தியானத்தில் இருப்பார்கள். ஆழ்ந்த தியானம் அப்படி வச்சுக்கோ, ஆனந்தம், பேரானந்தம், ஒரு பேரானந்த நிலையில் இருப்பார்கள். அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பாடியில எந்த அசைவும் இருக்காது, பட் உடம்புல எல்லா செல்லும் தன்னோட ஃபங்க்ஷனை பண்ணிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஆனந்த நிலையில், பேரானந்த நிலையில் செல் உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்களே, அந்த ஸ்டேட்டுக்கு பேரு quiescent ஸ்டேட்னு பேரு. ஓகேயா? அது பர்ஃபெக்டா முடிஞ்சிடுத்தோம்னா they goes to the next level. இங்க நெக்ஸ்ட் லெவல்ங்கிறது ஒன்னு டபுள் ஆறத குறிக்கும். அப்ப என்னன்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும், சைக்ளின் அப்படின்னு ஒருத்தர், சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ்னு ஒருத்தர் எஸ் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ், எம் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ். இவாதான் இத கண்ட்ரோல் பண்றா. ஒழுங்கா நடந்தால் அடுத்த ஃபேஸுக்கு விடுவா, ஒழுங்கா நடக்கலைன்னா அடுத்த ஃபேஸ்க்கு விட மாட்டா. இது ரொம்ப முக்கியமா நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா இந்த செல் மெச்சூர் ஆகிறதுக்காக ஒரு ஃபேக்டர் ரிப்போர்ட் பண்ணிருக்கா, அதுவும் செல்லில் இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சுரேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க, ப்ரோமோட்டிங் ஃபேக்டர். அந்த செல்ல மெச்சூர் ஆகிறதுக்காக, அதை மெச்சூர் பண்றதுக்காக, முதிர்ச்சி அடைவதற்காக சில காரணிகள் காணப்படுகின்றன, அதுவும் இதுல இருக்கும். இது நடந்தால்தான் ஒரு செல் ரெண்டாகும். கிளியர்? இப்ப ஃபாஸ்டா சொல்லிடுறேன். Interphase and the mitotic phase collectively known as cell cycle. இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் நாம் செல் சுழற்சி என அழைப்போம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா a series of events leading to the formation of a new cell. சில நிகழ்வுகளின் மூலமாக, சுழற்சியின் மூலமாக ஒரு புதிய செல் உருவாவதற்கும் செல் சுழற்சி என்று பெயர்.
இன்டர்ஃபேஸ் மைட்டோடிக் ஃபேஸ்ல 2 இருக்கும். இன்டர்ஃபேஸ்னா இடைநிலை 23 hours இருக்கும். ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் செல். The remaining whenever the mitotic phase. ரெஸ்ட்னா ரெஸ்ட்ல இருக்கல, அதுல தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இட் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். அதிக அளவு வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒன்று. G1, S, G2 இது 3. இது ஒழுங்கா நடக்கணும்னா அதை செக் பண்றதுக்கு சில செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. G1க்கும் Sக்கும் நடுவுல ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. G2க்கும் மைட்டோசிஸ்க்கும் நடுவுல M ஃபேஸ்க்கும் நடுவுல ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக ப்ரோட்டீன்ஸ் என்சைம்ஸ் இருக்கா. ப்ரோட்டீன் சைக்ளின் சொல்லுவான். தென் என்சைம் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ் அவாதான் கண்ட்ரோல் பண்ணுவான். இதெல்லாம் சமத்தா நடந்ததுன்னா செல் டபுள் ஆகும். இதான் நம்ம செல் சைக்கிளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக். இதை நோட் பண்ணிக்கோ. அப்புறம் ரெப்ளிகேஷன்னா என்ன அப்படிங்கறத பத்தி உனக்கு ஒரு ஐடியா